திருமாவளவன்லாம் பாத்தீங்கன்னா, என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கு. எனக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு. சர்டிபிகேட் எடுத்து பிரட்டி பார்த்திருப்பாய்ங்க போல இருக்கு. ரயில்வே அமைச்சர் கூப்பிடுறாரு, ஃபோன் வாழ்த்து சொல்றாரு. அமித்ஷா வாழ்த்து சொல்றாரு. என்ன திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரைக்குடி பார்ட்டியில கூட கூப்பிட்டாக அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இதுல அவர் சொன்ன இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஜாதகப்படி ஆகஸ்ட் 17ல தான் பிறந்த நாள் கொண்டாடுறேன். இவங்க ஆகஸ்ட்னு கூட இவங்க வாயில வராது. ஆகத்து, ஆவணி. இவங்க ஜாதகப்படி பிறந்த நாள் தான் கொண்டாடுவாராம். ஜாதகம் என்பது சனாதனம், ஜாதகம் என்பது பார்ப்பனியம், அதை தூக்கி குப்பையில் வீசுங்கள் அப்படின்னு பேசுனதும் திருமாவளவன் தான். ஊரெல்லாம் இவர் ஜாதகத்தை குப்பையில போடுங்க, அது பார்ப்பனியம், அது சனாதனம், அது கருணாநிதி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து இவரான சாதகப்படிதான் பிறந்த நாள் கொண்டாடுவாராம். இவருக்கு எந்த ஜோசியம் எழுதி கொடுத்தான்னு தெரியல. இதெல்லாம் என்ன மனநிலை? ஜாதகம்ங்கிறது பார்ப்பனியம், சனாதனம். அதுவே முதல்ல தப்பு. அது தமிழர்களுடைய வானசாஸ்திரம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 100 ஜோதிடர்களை அப்படியே அள்ளி கொண்டு வந்து வைங்க, அதுல ஐயர் ஒருத்தரோ 2 பேரோ தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் வல்லுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவர் அன்னைக்கு சனாதனம் பார்ப்பனியான்னு உருட்டிட்டு இன்னைக்கு அதன்படியே பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அப்படிங்கும் போதே சனாதனத்தின் எடுபிடியா திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முன் வச்சிரும். என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாத்திராங்கலாம், வானத்துக்கும் பூமியும் குதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆதி திராவிடர் அப்படின்னா பறையர் சமூகம் மட்டும் குறிக்கப்படுற மாதிரி ஆயிடுது. இப்ப நீ சமூக நீதித்துறைன்னு குறிச்சிட்டுனா இதுல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்துருவாங்க, அருந்ததியினர் வந்துருவாங்க. ஆகா, நம்ம மட்டும் தனியா இருந்தோமே, இப்ப எல்லா ஜாதியும் சேர்ந்துருச்சு. இவங்கக்குள்ள உள்ள ஜாதி வரிய பாத்துங்க. அருந்ததியினர் தேவேந்திர குல வேளாளர்களை சேர்த்துக்க கூடாதான். அவங்க என்ன எங்கேருந்து வந்தேரியா வந்தவங்களா என்ன? அவங்களும் ஆதி தமிழ் குடிகள் தானே. அவங்கள சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன? சமூக நீதியை நாங்க அறுத்து தள்ள தானே கட்சி ஆரம்பிச்சோம்னு சொன்னீங்க. சமூக நீதித்துறைன்னு வச்சா என்ன உங்களுக்கு கெட்டு போகுது? எப்படி மாத்தி மாத்தி குழப்பி பேசுறாங்க பாத்தீங்களா? ஆதி திராவிடர் விடுதியே ஸ்டாலின் சமூக நல நீதி விடுதி அப்படின்னு மாத்தினா அன்னைக்கு ஸ்டாலின் பாத்தி இல்ல எங்க சமூக நீதியை நாங்க அறுத்து தள்ளணும் இல்லைன்னு அன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இன்னைக்கு அந்த துறையோட பேரை சமூக நீதித்துறைன்னு மாத்தினா இவங்களுக்கு வவுரி எரியுது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. எல்லாம் எப்படியாவது ஆட்சி கலைஞ்சிரும், நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடலாம். திருமாவளவனுக்குலாம் அப்படி ஒரு ஆசை இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு திருமாவளவன் பிரதமர் ஆகணும்னு போடுறாங்க. உங்க கூட்டம் தானே, நீங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும்னு கூட போட்டுங்க. எப்பா டே 2 சீட்டை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறதும் பிரதமர் ஆகணுங்கிறதும் நான் என்ன சொல்றேன், தாராளமா நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு போங்க. 234 தொகுதியில நின்று ஒரு 118 தொகுதியை ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிட்டு போங்க. யாரு வேணான்னா? 2 சீட்டை ஜெயிச்சு வச்சுட்டு அதுல வன்னியரசு கூப்பிட்டா கூட வரமாட்டாரு. இன்னொருத்தர் காங்கிரஸ் யாரு, அவரும் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. இப்ப ஆதரவு வாபஸ் வாங்கணும் அப்படின்னா திருமாவளவன் தனியா தான் வரணும். இருக்கிற 2 எம்எல்ஏவும் அங்கதான் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு மேன் இந்த ஆட்டம்?